முருகனின் 7ஆம் படைவீடான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கதை. முருகனின் 6 படைவீடுகள், அறுபடை வீடுகள் பற்றி நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும், பக்தர்களால் 7ஆம் படைவீடாக மதிக்கப்படும் மருதமலை கோயில், திருமுருகாற்றுப்படைக்கு முந்தைய காலத்திலேயே இருந்திருக்கலாம். இந்த கோயிலின் சிறப்பு, முருகனின் அருள் பெற்ற பக்தர்களின் கதைகள் மற்றும் அந்த இடத்தில் நடந்த சம்பவங்கள் மூலம் பரவலாக்கப்பட்டுள்ளது. மருதமலை முருகன் கோயிலின் கதை. முருகனின் 7ஆம் படைவீடாக பக்தர்களால் கருதப்படும் மருதமலை கோயில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஒரு மலையின் மேல் அமைந்துள்ளது, மேலும் இது முருகனின் அருளைப் பெற்றவர்கள் செல்லுமிடமாக போற்றப்படுகிறது. மருதமலை கோயிலின் வரலாறு, பக்தர்களின் கதைகள் மற்றும் அந்த இடத்தில் நடந்த சம்பவங்கள் மூலம் பரவலாக்கப்பட்டுள்ளது. சிலர் இந்த கோயிலின் வரலாற்றை திருமுருகாற்றுப்படைக்கு முந்தைய காலத்தோடு தொடர்புபடுத்துகிறார்கள். மருதமலை கோயில் முருகனின் 7ஆம் படைவீடாக பக்தர்களால் கருதப்படுவதால் அங்கு அடிக்கடி சிறப்பு வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன.